அவர் சொல்லுகிற ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தைகள், நான் பல நேரங்களில் எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வதில்லை, பல நேரங்களில் எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் மனமுவந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன், உணர்கிறேன், எனக்கும் பலவீனம் இருக்கிறது என்பதை உணர்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே நேரத்தில் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, ஆனால் எந்த செயலுக்கும் நான் அடிமையாகி விட மாட்டேன் என்ற வார்த்தையும் பவுலடியார் சொல்லுவார். எனவே அவர் தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொள்வதால் தான் இன்று வரை பவுலடியார் பேறு பெற்றவர். இந்த நிலையை ஏற்றுக்கொண்ட இன்னொரு நபரும் இன்று நாம் இந்த திருத்தலத்திலே கூடி வந்திருக்கிறோம். எதற்காக? நம்முடைய தாயை அவர் மீது கொண்டிருக்கிற பாசத்தில் நம் தாயும் ஏற்றுக்கொண்டார். அதனால் தான் நன்றியாக பாடிய அந்த பாடலில், லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்திலே 48 வசனங்களிலிருந்து அவர் பாடிய பாடலிலே அவர் வெளிப்படுத்துகிற உண்மை, தலைமுறை தோறும் என்னை பேறு பெற்றவர் என போற்றும். ஏனென்றால் நான் ஆண்டவர் முன்னிலையில் இதோ உமது அடிமை என்று நான் ஏற்றுக்கொண்டேன், உம்முடைய திருவுளப்படி எனக்கு ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டேன், அதனால் தான் தலைமுறை தோறும் நான் பேறு பெற்றவர் என்று அந்த உண்மையை நன்றி பாடலில் வெளிப்படுத்துகிறார். எனவே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை, நான் எப்படிப்பட்டவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர் போதும். இதைத்தான் பவுலடியாரிடம் ஆண்டவர் சொல்வார்.